இவங்க அரசியல் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணலை. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஷோ நடத்துகிற மாதிரி வராங்க, நிறைய பேர் கூடி ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருந்துட்டு 8:45 டைமிங் வாங்கியிருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, ஆது அர்ஜுனா உட்பட, நாங்கள் அங்கே 3 மணிக்கு தான் டைமிங் கேட்டோம், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கேட்டோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இல்லை காவல்துறை அப்படி தான் அனுமதி கொடுக்குமா? ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம். அவங்க எப்போ வேணாலும் வருவாங்களா? இப்போ என்ன அப்படின்னோம்னா, ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு? பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டை போட்டுக்கிட்டு விஜய் முன்னாடியே இருந்திருந்தார் அப்படின்னோம்னா அதை பார்த்துட்டு பலரும் போயிடுவாங்க. ஏன்னா விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அதிகம், கேட்க வந்த கூட்டம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை அப்படின்னு. அது உண்மை தான். விஜய் என்னத்த அரசியல் பேசுகிறாரு? எல்லாம் ஒன்லைன் பாலிடிக்ஸ் தான். அதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சோறு தண்ணி இல்லாத விஜய்க்காக காத்து கிடக்கிறாங்க பாருங்கள். இதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு நிமிடம் யோசிச்சிங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் மக்கள் உங்களை எதிர்பார்க்கறதுக்கு அப்படி விஜய் என்ன செஞ்சார்? சினிமாவில் நினச்சது தவிர. வணக்கம் தோழர்களே, ரோசு செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த கரூரில் நடந்த அவருடைய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைந்த 41 பேரின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்ற இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமற்ற நிலையில் பரவி இருக்கிறது. ஆனால் சில தொலைக்காட்சிகள் வந்திருப்பதால் அந்த செய்தி உள்ளபடியே உண்மையாக இருக்கும் என்றுதான் கருத வேண்டியது இருக்குது. ஏனென்றால் அவர்கள் காவல்துறையிடம் அனுமதி கோரி இருக்கிறார்கள், பாதுகாப்பு கேட்டு. அந்த அனுமதி பெற்றவுடன் அவர்கள் அறிவிக்கலாம் என்று இருக்கக்கூடும். எதுவும் எப்படியா இருந்தாலும் இதில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இன்றைக்கி எழும்பி எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்குது. இவ்வளோ தூரம் இவரை பார்ப்பதற்கே அப்படி உயர்ந்து போன அந்த குடும்பத்தினரை ஏன் விஜய் நேரில் சென்று பார்த்துருக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சர்ச்சை. என்னை பொறுத்தவரை விஜய் இவ்வாறு மறுபடியும் போய் கூட்டத்தெல்லாம் சேர்த்து மறுபடியும் அங்கே ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆக்கிட்டு அதன் மேலும் யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுறது, அதெல்லாம் விட பெஸ்ட்டு இவர் கூப்பிட்டு இந்த மாதிரி மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி சந்தித்து பேசிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே கவனிக்கணும், இவருடைய எண்ணம் அந்த மாதிரியானது கிடையாது. இவர் அந்த இடத்துக்கு மறுபடியும் அவர் போக நினைக்கல. ஏன்னா யாராவது போகப்படுறவங்க பலர் இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் விஜய்க்கு இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் போகும்போது எதிரில் யாரும் எந்த வாகனத்தையும் அனுமதிக்கக்கூடாது, சைடில் கூட எந்த வாகனம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு க்ரீன் ஜோனு, அந்த இடத்துல யாரையும் அனுமதிக்கக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் முழுமையான காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேணும், அந்த குடும்பத்தினர் தவிர வேறு யாரையும் அந்த பார்க்குறதுக்கு அனுமதிக்கக்கூடாது, காவல்துறை தடுத்து நிறுத்தணும், ஏகப்பட்ட கண்டிஷன். 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது, ஈக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்படியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி கூட கேட்கல, இவர் கேட்குறாரு. ஸோ இது கேட்கும்போது தெரியுது, இது காவல்துறை அனுமதி தராதுன்றதையே காரணமாக்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துல இவங்களை கூப்பிட்டு சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு டிசைன் தான் இது அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. அரசியலில் எவ்வளோ தானே இருக்கிறோம், எதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்றது தெரியும்ல. நீங்கள் அழைச்சிட்டு வந்த கூட்டம், ஏற்கனவே அங்கே கூடியிருந்த கூட்டம், அதோடு அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் சேர்ந்து அதனால் அந்த கூட்டம் அதனுடைய அடர்த்தி அதிகமாகி அதுக்கு நடுவில் நீங்கள் பேருந்து விட்டு அதன் காரணமாக அவங்களாம் பின்னருக்கு தள்ளப்பட்டு அதனால் ஏற்பட்ட அந்த நெரிசல், மூச்சுத்திணறல், மரணங்கள் ஏற்பட்ட விடையெல்லாம் இப்போ எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அங்கே யாரும் சதியும் செய்யலை, தடியடியும் நடத்தலை, எதுவும் பண்ணலை, எல்லாத்தையுமே நீங்கள் தான் பிளான் பண்ணபடி நடந்து அதன் விளைவாக நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க நிறைய பேர் அங்கே கூட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த சம்பவம் தொடர்பாகவே பல விடயங்கள் உண்மைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. எதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் லைட் ஆஃப் பண்ணார்? என்ன காரணம்? அது விளக்க முடியாத ஒன்றாவே இருந்துச்சு. ஏன்னா 50 மீட்டருக்கு முன்னாடியே சொல்கிறாங்க காவல்துறையினர் நிறுத்துங்க, இந்த இடத்துல நீங்கள் பேசுங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தேர் வில் பி எ க்ரௌட் பஸ்ட், அதாவது அந்த நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெரும் பிரச்சனையாகலான்றதே சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, எஸ்பி சொல்லியிருக்காரு. இது அல்லாத இப்போ தகவல் என்னென்னா, கலெக்டரே நீங்கள் ரொம்ப தாமதிக்காதீங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பேசிட்டு போயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்களாம் பார்த்துருக்காங்க, இவங்கெல்லாம் தள்ளிக்கிட்டு முன்னாடி வரும்போது அதனால் ஒரு நெரிசல் ஏற்படலான்றதெல்லாம் காவல்துறை பார்த்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்கல. ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு என்னை பாதுகாப்பாக விட்ட காவல்துறைக்கு ஒரு சல்யூட் அப்படின்லாம் அவர் சொன்னார். ஆனால் அதே காவல்துறை சொல்லிட்டு ஒரு 50 மீட்டர் முன்னாடி நிறுத்திட்டு பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்களது என்னென்னா, இவங்க ஜனநாயகன் படத்துடைய ஒரு ஷூட்டிங் ஒரு அங்கம் தானே அது. இவ்வளோ பேரை நாங்கள் கூட்டிட்டோம் பாருங்கள், இயல்பாக ஆர்கானிக்காக சேர்ந்த மக்கள் இவ்வளோ பேர் இப்படி கூட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க படம் எடுக்கிறதுக்காக தான் ஏகப்பட்ட ட்ரோன்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஒரு ஓபி வேன் அங்கே இருக்குது, இவங்களுடைய வண்டியிலையும் பல கேமராக்கள் இருக்குது. இப்போ எல்லாமே வெளில தெரிஞ்சு போச்சு. சரி, இதுக்காக தான் இவர் பண்ணியிருக்காரு. அது அதனுடைய விளைவு இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்பட்டு செத்து போய்ட்டுறதுனா கல்வகுளம் ஓபி சைடில் அவங்கள புக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அப்படின்னோம்னா, ஏன் லைட் ஆஃப் பண்ணார்? பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டை போட்டுக்கிட்டு விஜய் முன்னாடியே இருந்திருந்தார் அப்படின்னோம்னா அதை பார்த்துட்டு பலரும் போயிடுவாங்க. ஏன்னா விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அதிகம், கேட்க வந்த கூட்டம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை அப்படின்னு. அது உண்மை தான். விஜய் என்னத்த அரசியல் பேசுகிறாரு? எல்லாம் ஒன்லைன் பாலிடிக்ஸ் தான். இந்த ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்கிறாங்களா? டாக்டர் இருக்காங்களா? மருத்துவர் இருக்காங்களா? சர்ஜன்ஸ் இருக்காங்களா? இல்லை இல்லை. முடிஞ்சு போச்சு அந்த இது. அப்புறம் இந்த ஊரப்பனுடைய பெருமை தெரியுமா கரூர்ன்றது? அது ஒரு லைனு. பேசு இல்லை. இந்த மாதிரி ஒரு 20 விஷயத்த பேசிட்டு வர போகிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் சொல்ல போகிறாரு. அதான் முடிஞ்சு போச்சு. அப்போ லைட் ஆஃப் பண்ணதுக்கான காரணம் என்ன? அது இப்போ தான் வெளியில் வருது. அந்த பேருந்தில் இருந்தவர் நபர்களை பொறுத்து அவர்களை மறைப்பதற்காகத்தான் அது பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. யாரெல்லாம் இருந்தாங்க? சில சொல்கிறாங்க, சில நடிகைகள் இருந்தாங்க, அந்த டைரக்டரே இருந்தார், வினோத் இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஒரு நெரிசல் ஏற்பட்டு விஜய் இந்த இடத்துல கூடுதலாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்து அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆதோ ஒரிஜினல் வந்துட்டு எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. வண்டி எடுத்துகிட்டு புறப்பட்டுறாங்க, ஒருத்தரும் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கூட இருந்த அந்த வண்டியில் இருந்தவங்களாம் எப்படி போனாங்க மெட்ராஸ் அப்படின்றதெல்லாம் தெரியாது. விஜய் மட்டும் போகிறத நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான் ஏர்போர்ட்டில். மற்றபடி இவரெல்லாம் புஷி ஆனதெல்லாம் இறக்கி விட்டார் அவர் போகிற வழியிலேயே அப்படிலாம் சொல்கிறாங்க. எங்கே இறக்கி விட்டாங்க, அவங்க எங்கே போய் சொன்னாங்கன்னு தெரியாது. அவர் தலைமுறை வாங்கி இப்போ தான் சிபிஐக்கு கேஸ் மாற்றப்பட்ட உடனே அவங்க வெளில வராங்க. ஆக ஏராளமான விவரங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கக்கூடியதெல்லாம் என்ன பார்த்தோம்னா, எல்லாம் இவங்க திட்டமிட்டு செயல்படுத்திய ஒரு ஏற்பாட்டினால் விளைந்த அந்த ஒரு மோசமான விளைவு தான் வந்துட்டு இந்த மாதிரி 41 பேர் செத்தது. எனவே இது அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு தான் இருக்குது. அதனால் விஜய் ஒரு நேரில் போனார்னா எல்லா இடத்துலையும் மக்கள் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கிட்ட போனவுடனே வேறு ஏதாவது செஞ்சிடறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் விஜய்க்கும் விஜய் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை, ஏற்படும். அப்படிலாம் ஏற்படும். எனவே அதே காரணம் காட்டி 1 கிலோமீட்டருக்கு யாரையும் உள்ளே விடக்கூடாது. முன்னாடி போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனங்க மத்தியிலேயே அவர் அப்படியே மேந்துக்கிட்டுலாம் போகிறாரு அப்படிலாம் சொல்லி பேசுனவங்க இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு யாரையும் விடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அது காவல்துறை ஒன்றும் கண்டுக்கல. நீ முடிஞ்சால் போய்ட்டு கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்படின்னோம்னா இவங்க உடனே கோர்ட்டுக்கெலாம் போட உடனே இவங்க வேறு ஒரு டிசைன் இந்த மாதிரி. ஏன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் எல்லாமே. இந்த சினிமாக்காரங்க பண்ணுவாங்கள்ல, ஆடியோ லான்ச்சு, வீடியோ லான்ச்சு இப்படிலாம் சொல்லிட்டு பெருசாக கூட்டி கூத்தடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அவருடைய அரசியலும் இருக்குது. அவருடைய பரப்புரை வந்துட்டு மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னோம்னா, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். ஏற்கனவே இந்த 2வது ஆண்டு தொடக்க விழா பண்ணாங்களே மாமல்லபுரத்தில், அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டே இப்போ அங்கே பண்ண போகிறாங்க. அதுதான் தெரியுது. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு கூப்பிட்டு அந்த மக்களோட பேசியெல்லாம் பண்ண போகிறாங்க. ஆனால் கவனிக்க அவங்களோட மோசமானவங்க இந்த கட்சியும் விஜயம் அப்படின்னோம்னா, அதில் ஒரு 2 பேருடைய பேர் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு இவங்க வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல, நாங்கள் உங்கள்கிட்ட கையெழுத்து போட்டது வழக்கு போடத்தான், விசாரணை சிபிஐ மாற்றுறதுக்காக தான் அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு சொல்லாமலேயே அவங்களோட கையெழுத்து வாங்கி போட்டாங்க. அவங்களுடைய பேர் உச்சநீதிமன்றத்தில் உடனே வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் போய்ட்டு, ஊடகங்கள்னால் சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா, அவங்க போய்ட்டு அவங்க மக்களை கேட்கும்போது நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கேஸுக்கு எல்லாம் கொடுத்துருங்க யாருக்கும், நாங்களே துயரத்தில் இருக்கிறோம் அப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இவங்களுடைய மிஸ்டீட்ஸ், இவங்க பண்ண இந்த செயலை வந்துட்டு அவங்க வெளிப்படுத்துறது காரணமாக 41 பேரில் இந்த 2 பேருக்கு மட்டும் அந்த 21 லட்சத்தை அனுப்பவே இல்லை. எப்படி இருக்காங்க பாருங்க இவங்க. அதில் ஒரு லேடி வந்துட்டு அவங்களுடைய பிள்ளை ஒரு 10 வயசு பையன் இழந்திருக்கிறாங்க. இன்னொரு குடும்பம் வந்துட்டு மனைவி இவங்களெல்லாம் இழந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு சாதகமாக பேசணும். அப்போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏதோ பரவாயில்லைங்க, விஜய் நல்லா இருந்தால் போதும், இவங்கெல்லாம் செத்துட்டாங்கனாலும் பரவாயில்ல, போனது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. அதையெல்லாம் தாண்டி இவங்க அந்த மக்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னோம்னா, விஜய் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கடவுளை விட ஒரு பெரிய ஒரு பிம்ப கட்டுமானத்தை வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கல்ட் அப்படின்றது அதுதான். கல்ட்டுன்னா என்னென்னா, ஒரு மனிதர் மீது வந்துட்டு தீவிரப்பற்று கொண்டு அவர் எது சொன்னாலும் செய்கிறது, அதுக்கு பிறகு தான் கல்ட். அப்படி தான் அது உலகத்தில் அப்படிப்பட்ட பைத்தியக்காரங்கள்லாம் இருக்காங்க. இப்படி தான் அவர் கல்ட்டாக தான் மாற்றி இவரை வந்துட்டு இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் மக்கள் மத்தியிலே இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆவார் அப்படின்னே அவருக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு நபர் என்கிட்டே சொல்லியிருக்காரு. அதனால் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் இப்படியான உள்நோக்கம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெளிவாக தெரியும். ஆக ஒட்டுமொத்தமே பார்த்திங்கன்னா இவங்க அரசியல் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணலை.
ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு ஷோ நடத்துகிற மாதிரி வராங்க. நிறைய பேர் கூடி ரொம்ப நேரம் காத்துட்ருக்குறாங்க. இங்கே இருந்துட்டு 8:45க்கு டைமிங் வாங்கியிருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, ஆதவர்ஜனா உட்பட, நாங்கள் அங்கே 3 மணிக்கு தான் டைமிங் கேட்டோம், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கேட்டோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இல்லை காவல்துறை அப்படி தான் அனுமதி கொடுக்குமா? ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம். அவங்க எப்போ வேணாலும் வருவாங்களாம். ஏன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ தடைகள். அங்கெல்லாம் இவர் இங்கே இருந்துட்டு திருச்சியில் இருந்துட்டு ஓட்டிக்கிட்டு நாமக்கல் போன போதும் சரி, நாமக்கல்லேருந்து கரூர் போகும்போது சரி, அப்படியெல்லாம் வழியிலெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை. 2 வழி பாதை தான். இப்படி பார்த்துட்டு டிராஃபிக் போய்ட்டு இருக்குது, இப்படியே டிராஃபிக் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க வேணுன்ட்டே 8:45க்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர் மக்கள் அக்கறை இருக்கான்றதை பாருங்கள். 8:45க்கே அங்கே வந்துட்டு காத்துட்ருக்காங்க. 6 மணிலேருந்து காத்துட்ருக்குறாங்க நாமக்கல்ல. ஆனால் இங்கேருந்து அவருடைய ஃப்ளைட்டு புறப்படுறது, அந்த தனி விமானம் புறப்படுறது பார்த்திங்கன்னா 8:45. அதுக்கப்புறம் இவர் போய் திருச்சியில் இறங்கி அங்கேருந்து 92 கிலோமீட்டர் நாமக்கல் அதுக்கு போயிருக்காரு. போயிட்டாங்க 2:45 மணிக்கு பேசுவார். 8:45 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்த ஒரு இடத்துல விஜய் பேசுகிறது 2:45 மணிக்கு. அந்த இடத்துல சொல்கிறாங்க, இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விவரம் வந்துருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த மரணத்திற்கான ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றான். இப்போ பாருங்களேன், ஹீட் ஸ்ட்ரெஸ் மே ஹவ் பிளேட் ரோல் இன் கரூர் டெத்ஸு. The 41 deaths that occurred in Karur during a Tamadaga Vetri Kadagam rally on September 27 may have been significantly influenced by the extreme heat stress, according to an analysis conducted by a Chennai-based environmental collective. ஒரு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு குரூப் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வை. அவங்க பண்ணியிருக்கிறதுல வந்துட்டு இந்த உண்மை வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. அப்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த புரட்டாசி மாதம் வெயில்ன்றது ரொம்ப கடுமையாக இருக்கும். அது புரட்டாசி வெயிலில் புல்லும் கருகுமாம் அப்படின்ற ஒரு சொலவடையே வந்துட்டு தமிழ்நாட்டில் உண்டு. ஏன்னா ஐப்பசியில் மழை, ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குளிர்காலம். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் சூடு, அந்த அளவுக்கு இருக்கும் வெப்பம். இதில் இவங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க ஏசியிலேயே போய்ட்டு அங்கே வந்துட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இவங்க நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், அருண் ராஜ், அப்புறம் இந்த போன்ற இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இவங்களாம் சாதாரணமாக பழகிறவங்க போகிறவங்க தான். ஏன் இவங்களாம் அதை பற்றி கண்டுக்கல? இங்கேருந்து போகிறாரு அவர், என்னங்க அங்கே 8:45க்கு சொல்லிட்டோம். அந்த மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஃபோன் வந்துருக்கும் இல்லையா, பொதுவாக இந்த மாதிரி வரும், தலைவராக நீங்கள் எங்கே இருக்கீங்க, மக்களெல்லாம் நல்லா கூட்டிட்டாங்க வீட்டு. ஆனால் அதெல்லாம் பற்றி எதுவுமே கண்டுக்கல. இவர் எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்லேயும் இருக்குது, இங்கேயும் வண்டிலையும் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு சோத்துக்கும் வழியில், தண்ணிக்கும் வழியில், கழிவறை வசதியும் கிடையாது. ஆனால் அவங்கள 2:45 வரைக்கும் காக்க வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சோறு தண்ணி இல்லாத விஜய்க்காக காத்து கிடக்கிறாங்க பாருங்கள். இதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு நிமிடம் யோசிச்சிங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் மக்கள் உங்களை எதிர்பார்க்கறதுக்கு அப்படி விஜய் என்ன செஞ்சார்? சினிமாவில் நினச்சது தவிர சொல்லுங்கள். சினிமாவில் உங்களுக்காக கதை எழுதுகிறவங்களே அந்த கதையே ஒரு போகஸ் கதை தான். ஏன்னா இவர் ஹைனாவோடலாம் போராடி இருக்காரு. அது ஒரு கடி கடிச்சது அப்படின்னா கை துண்டா போயிடும். அந்த விலங்கு ஒத்தையால் கிரவுண்ட் இது பண்ணிவிட்டு இவர் சமாளிக்கிறாரு. அப்படியே போட்டு கதைக்கு எது காலு அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட், ஓகே, பேய் கதைன்னு நாங்களா, கதையா பேய் கதையா அப்படின்வோம். இல்லை அது சொல்கிறதுக்கு பேர் பேய் கதை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இதை தவிர வேறு எதுவுமே செய்யாத ஒரு மனிதன் தங்களுக்காக காத்திருக்கணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி சரியாக வரும்? நினச்சி பாருங்க. இன்றைக்கி வந்துட்டு விஜயை சுற்றி எவ்வளவோ பேச்சுகள் இருக்குது. ஆனால் யாருமே இந்த விடயத்தை வந்துட்டு இப்படி ஒரு தலைவராக இருக்கிறவர், எல்லா தலைவர்களும் கூட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் விவாதத்தில் நான் கலந்துட்ட விவாதத்தில் சொன்னார், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தலைவர்கள்லாம் வந்துட்டு 8 மணிக்கு பேசுகிறது அப்படின்னா 7:59க்கே மேடைக்கு வந்துடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறார். என் பக்கத்தில் நான் பேசாத இருந்தேன், நான்லாம் ஒன்றும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவரெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் நடந்துருக்குது அப்படின்றதெல்லாம் நான் விளங்கிட்டேன். அது போதும், மக்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா தலைவர்களும் முதல் கூட்டத்துக்கு சரியாக போயிடுவாங்க. 8:45 சொல்கிறாங்களா, 9 மணிக்காவது கூட்டத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னம்னா, அவங்க ஆரம்பித்தது அந்த ஷெடியூலே முடியும். அவங்க ஒரு 5-6 இடத்துல பேசுவாங்க அந்த நாளில். அப்போ அங்கங்கே தடைகள் இருக்கும், வரவேற்பு கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லாதான் அடுத்தடுத்த மீட்டிங்லாம் 1 மணி நேரம், அடுத்த மீட்டிங் 2 மணி நேரம், அடுத்த மீட்டிங் அப்படிலாம் வந்துட்டு தாமதமாக பார்த்துருக்குறேன் நான்.
நாங்கள்லாம் இங்கே காமராஜர் வந்துட்டு இருக்கும்போது பேசும்போது ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நைட்டு 1 மணிக்கு வந்தார். அது வரைக்கும் நாங்கள்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா நினப்பு இருக்குது. ஒரு கருங்கல் ஜல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஜல்லி மேலே நான் பாட்டு தூக்கிட்டேன். அவர் தலைவர் உடனே எடுத்தோம். அதே மாதிரி அண்ணா அதெல்லாம் அவர் பேசுவாங்க அவங்கெல்லாம். ஆனால் முதல் கூட்டத்துக்கு அவங்க யாரும் பட்டதில்லை. எம்ஜிஆர் உட்பட யாராக இருந்தாலும். நான்லாம் ஜனதாதளில் இருந்தபோது அப்போ வந்துட்டு ஒரு கூட்டம் ஒன்று ராயபுரத்தில் போட்டபோது சிவாஜி உங்களுக்கு தெரியும் நேரத்தோடு வருவார் அப்படின்ட்டு. அவர் தமிழக ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் 6:45க்கு போனார். 7 மணி கூட்டத்துக்கு 6:45 அங்கே இருக்கார். அவ்வளோ பெரிய நடிகர். சமூக நீதி காவலர் விபி சிங் அவர் முன்னாள் பிரதமர். அவர் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே அவர் வந்துட்டார். 2 பேரும் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்க பெருசாக தரல. அதுக்கப்புறம் வந்துட்டாராமே வந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறதுக்கு 8, 9 மணி ஆயிடுச்சு. மொத்தம் சரியான க்ரௌடு. ஆனால் அவங்க பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க. 7 மணிக்கா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் பிரதமர் வந்துட்டு 7 மணிக்கு வந்துருக்காரு. அவர் இந்த நாட்டுக்கு செய்யாததா யோசிச்சு பாருங்க. ஏன் மக்களை நினச்சி அவர் கவலைப்படுறாரு. சிவாஜி கணேசன் பெரிய நடிகர், 300 படங்களுக்கு மேலே. அவர் காக்க வைக்கக்கூடாது. அதுவும் அவர் எப்படி செய்வார், இந்த இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு முதல்ல போய்ட்டு காரில் போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்வார். அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக புறப்படுவார். கட்சி அலுவலகத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது 10:30 மணிக்கு தலைவர் வருவார்னு சொல்லுவாங்க சிவாஜி. 10:25 இல்லாட்டி 10:20 வந்து நிற்பார். காரை விட்டு இறங்குவார். கரெக்டாக 1:30 மணிக்கு சாப்பாட்டு நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்களா, இருக்கா என்ன ஏற்பாடு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே போவார். இப்படியெல்லாம் தான் இருந்திருக்காங்க தலைவர். நான்லாம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது கலைஞரை பலமுறை நான் பார்த்துருக்குறேன் அறிவாலயத்தில். செல்வி ஜெயலலிதா ஏன் காத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டு ஒரு முறை வடை டீ எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. போங்க ஏதாவது இருந்தால் நான் கூப்பிடுவேன், வீணாக இங்கே எதுவும் காத்துட்டு இருக்க வேணாம். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு, வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மசாலோட ஒரு டீயை கொடுத்துட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் அரசியலில் பழங்கி இருக்கிறோம். விஜயகாந்தெல்லாம் பற்றி சொல்லவே இல்லை, ரொம்ப கடிவாக நடந்துக்குவார் அவர்லாம். இப்போது சுப்பிரமணிய சாமி இன்னும் அவர் சுப்பிரமணிய சாமி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். 11 மணிக்கு ப்ரெஸ் மீட்னா அவர் 11 மணிக்கு அவர் இருப்பாருங்க. அப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க. நான் ஒரு முறை அவரை ப்ரெஸ் மீட் பண்ணும்போது 1 மணிக்கு நான் போயிட்டேன். வேறு ஒரு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு நான் போகிறேன். அப்போ போகும்போது 1 மணிக்கு எனக்கு மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அப்படியே நல்ல கேள்வி எல்லாம் கேட்டேன். 7 பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பற்றியும் கேட்டேன். ராஜீவ்காந்தி மரணம் உட்பட 98 அது நடந்துச்சு. எல்லாத்துக்குமே அவர் பொறுமையாக பதில் சொன்னார். நான் எதுக்கும் சொல்ல வரேன்னா, யாருமே பண்ணாதது 8:45 சொல்லிட்டு 2:45 பேசுகிறாரு நினைப்பேங்க. ஆனால் இவர் 8:45 வருவாருன்னு சொல்லிட்டு 6 மணிலேருந்து காத்துட்டு இருக்கிறார் நாமக்கல்ல. அங்கே 34 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதி. சோறு தண்ணி இல்லாத எப்படிங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த இப்போ ஜனங்க கூடுற இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் டீ கடை இடத்துக்கு மூட்டு போயிடுறான். அவனும் வீடே பூட்டிக்கிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க மேலே வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்ட்டு. குரங்குக்கு போட்டு மேலே ஏறுறாங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. காவல்துறை கீழே இறங்குங்கள் பத்திரம் அப்படிலாம் ஒரு முறையும் இதெல்லாம் விஜய் கண்ட்ரோல் பண்ணதில்லை. அவர் புஷி ஆனந்த் மட்டும் சொல்லுவார், அங்கெல்லாம் யாராவது தம்பி இறங்குப்பா அப்படின்னா அவர் சொல்லிட்டு பாரு. நாங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து பார்க்குறோம். விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஒரு பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுச்சு. நான் கேட்டேன், நான் அப்போ விஜய்க்கு ஆதரவாக இருந்தேன் அந்த காலகட்டம் அது. அப்போ நான் வந்துட்டு அவர் கேட்டேன், எதுக்காக நீங்கள் வந்துட்டு 6:45 மீட்டிங்கை முடிச்சிட்டிங்க, மாநாட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட சொன்னார், ஐயா இங்கே இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வராது நல்லதாக போச்சு, நான் போகல. அது வேறு ஒரு வேலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தமாஷா அதெல்லாம் அவர் கட்சி நடந்தது. அப்போ சொன்னார் ஜான் ஆரோக்கியசாமி, காவல்துறை 8000 போலீஸோடு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, ரெகுலேட் பண்ணாங்க க்ரௌடை. ஆனால் அந்த க்ரௌடு தள்ளிக்கிட்டு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த தலைமையாக இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரி என்ன சொன்னார்னா, அவரோட பேரை சொல்லி சொன்னார், நான் சொல்ல விருப்பப்படல. அந்த காவல் அதிகாரி என்ன சொன்னார்னா, எங்களால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மாநாட்டை முடித்து இந்த க்ரௌடை முதல்ல வெளியேற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப், இல்லாட்டி இங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும், எவ்வளோ பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் உங்களோட விஜயை கூட நாங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கூட்டு வந்துட்டு மறுபடியும் கேரவானில் ஏற்ற முடியாது, அப்புறம் எங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதனால் விஜயை பேச வச்சு முடிச்சா என் 6:40 அப்படின்னு அவர் சொன்னார். யார்? ஜான் ஆரோக்கியசாமி. நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க சொல்கிறாங்களே காவல்துறையா அப்படி இப்படின்னு 8000 போலீஸ் ஒரு மாநாட்டில் இறக்கியிருக்கிறாங்க. எதுக்காக? இவர் என்ன சொல்கிறார், திமுக தான் எனக்கு எதிரின்றார், அரசியல் எதிரின்றார். அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு கிரெடிட். பல லட்சக்கணக்கானவங்க சேர்த்தாங்க, ஆனால் ஒரு கேஷுவாலிட்டி இல்லாத நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து ரெகுலேட் பண்ணி முடிச்சு சொல்கிறாங்கன்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு வேணும். அதே தான் மதுரை மாநாட்டே நடந்துச்சு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க, அந்த மாநாட்டு பத்தியில் செத்தவங்க 6 பேர். கண்டுக்கிட்டார விஜய் இல்லை.
மதுரை நடந்த மாநாட்டில் வெளியில் ஒருத்தர் பேனர் வச்சு செத்து போயிட்டான் காளீஸ்வரன்ட்டு கண்டுக்கல. டிராஃபிக்கில் ஒருத்தர் செத்தா, மாநாட்டில் ஒருத்தர் செத்தான், 3 பேர் கண்டுக்கல. விஜய் எல்லாம் கண்டுக்கவே இல்லை, 10 பைசா வரல அவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போ ஒரு 9 பேர், இப்போ ஒரு 49 பேர், 50 பேரை கொண்டுட்டார். இவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்து இவர் கிழிக்கு 50 பேரை வந்துட்டு பலிகாடு ஆக்கியாச்சு. அப்படி யோசிச்சு பாருங்கள், இவர் உள்ளபடி ஒரு தலைவர் தானா? சரி, உயர்நீதிமன்றம் கேட்ட உடனே தலைவருக்கான தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காரணம் இதுதான். அதை யாரும் குறை சொல்ல. இந்த நாட்டு உச்சநீதிமன்றம் தான் வேற ஒரு டெக்னிக்கலாக வேற ஒன்று கொண்டாந்து அங்கேயும் விசாரிக்கிறாங்க, இங்கேயும் விசாரிக்கிறாங்க, 2 இடத்துல ஒரே விஷயம் விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு சொதப்பினாங்க, திசை திருப்பினாங்க. ஆனால் உண்மை என்ன? ஒரு அக்கறையற்ற மனிதராக தான் விஜய் இருக்கிறார். கேட்டிருக்கணும் இல்லையா, நம்ம அப்படி நிற்க வைக்கணுமா அந்த மக்களுக்கு? அப்போ அங்கேயே 2:45 வந்தவங்க இங்கே 12 மணிக்கு பேசுவார். 2:45 அங்கே பர்மிஷன் வாங்கி இருக்கிறீங்கன்னா அங்கே முடிச்சுட்டு தாராளமாக அடுத்த 45 நிமிஷத்தில் கரூர் வந்திருக்கலாம். 9:30 முடிச்சா கூட 10:15 வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு பேசியிருக்கலாம், நடுவில் ஏதாவது இருந்ததுன்னா கூட. ஆனால் உண்மை என்னென்னா, யார்கிட்டையும் எதையும் சொல்கிறதில்ல. இவங்களுடைய பிளான் அந்த மாதிரி. ஆனால் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கே மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல் லைட்டு, ஸ்பாட் லைட்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இது சாயந்தரத்துக்கான ஏற்பாடு தான், நம்ம மெதுவாக போனால் போதும் அப்படின்னு மெதுவாக உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன, யார் மேலே குற்றம் சாட்டுறது? வழி ஏற மக்கள் இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, இவங்களே கூட்டிகிட்டு வராங்க, அதே மக்கள் தான். இங்கே எப்படி திருச்சியில் எடுத்துட்டு அந்த மரக்கடை போகிற வரைக்கும் கூடையே கூப்பிட்டு போனாங்க இல்லையா, ரோட் ஷோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. ஸோ அப்போ இவ்வளோ உண்மைகளும் வந்துட்டு இன்றைக்கி சிபிஐ விசாரித்தாலும் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செஞ்ச அதே எஃப்ஐஆர் தான் இவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆக விஜயனுடைய அரசியல் என்னென்னா, அந்த கூட்டணி போடலங்கள்லாம் நிறைய விவாதிக்கப்படுதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். விஜயனுடைய அரசியல் அப்படின்றது, விஜயனுடைய அரசியல் அப்படின்றது அன்ஃபிட் டு பி இன் பாலிட்டிக்ஸ். அரசியலை தொடர அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை, பலமும் இல்லை, திறமும் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே அவர் நடத்துகிற ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், அது உள்ளபடியே ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு மாதிரி, சந்திப்பு மாதிரி நடக்குதா, இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் அரசியலை பற்றி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.